ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள்னு சொல்கிறத விட ஆன்மீக பரிகாரம் என்று சொல்லலாம். அப்படி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் மிக முக்கியமான 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. 12 ஆங்கில மாதத்தில் 5வது மாதம் மிகவும் ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். இந்த மே மாதம் அப்படி என்ன ஸ்பெஷல்னால் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான ஆன்மீக சார்ந்த விசேஷ நாட்களும் வரும். அதனால் இந்த மே மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இப்போ மே மாதம் ஒரு அதிரடி முக்கியமான மாதமாக வருது. ஏன்னா மே மாதத்தில் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியக்கூடிய டைமில் ஒரு முக்கிய விசேஷமானது வருது. அதுதான் மே மாதத்துடைய 26ஆம் தேதி. மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் கரெக்டாக 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் தேதி. அதே போல் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சோமவதி அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைப்படி தலையெழுத்தும் மாறப்போகுது. அதன்படி கடக ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடகராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வைகாசி அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. இந்த வைகாசி அமாவாசையில் சில பரிகாரங்கள் செய்தால் நம்மளுடைய தலையெழுத்து கூட மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்க கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வைகாசி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலைகளில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கிஸ்தானத்தில் சுக்கரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி கிரகநிலைகள் வருவதோட அடிப்படையில் தான் அமாவாசை பலன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்படும். அப்படி இருந்தாலும் வருமானம் குறையாத நிலை உங்களுக்கு இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் வகையில் மாற்றங்கள் உண்டாகலாம். எல்லாத்துக்கும் மேலே சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். அதனால் சக ஊழியர்களோடு பேசும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபப்படாமல் இருங்க. அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அமையும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். எந்த அளவுக்கு கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை அப்போ தான் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமோடு படிப்பது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. ஸோ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படணும் என்பது தான் பேசிக்காக சொல்லப்படுது.
அப்புறம் பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜமான நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதி அப்போதான் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். ஸோ மெயினாக நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம், அதுலேயும் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கிடையாது. கோபத்தையும் குறைப்பது நன்மை தரும். ஸோ உங்களோட பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி கோபப்படக்கூடாது என்பது தான் மெயினாக சொல்லப்படுது. அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து நீண்ட தூர தாள்கள்லாம் நல்லவையாக வந்து இருக்கும். எதிலும் ஒரு பக்கம் நிதான தேவை. அதிக கோபத்தால் வீண் பகைகள் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காட்டணும். பணவரவு உங்களுக்கு தாமதப்படும், இருந்தாலும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கூட ஆக்சுவலி கவனமாக இருக்கணும். உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலனா வந்துடும். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும். ஸோ ஆயுளில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வைகாசி அமாவாசையை முன்னிட்டு இந்த 3 தானங்களை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும். அதுவும் உங்கள் கையால் செய்யணும். அப்படி செய்து விட்டிங்கன்னா போதும், 7 ஜென்மங்கள் பாவங்கள் தீரும். அப்படி செய்கிறது என்ன தானம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கடகராசினா இந்த தானம் செய்திங்கன்னா கண்டிப்பாக 7 ஜென்ம பாவங்கள் தீரும். சரி, என்ன தானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த டைம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. ஸோ பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இது பொதுவாக நாம் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. நம்மள பலருக்கும் தெரியாதது இன்னொன்று இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி நாம் வேறு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய அந்த 3 தானங்கள் இதுதான். ஃபஸ்ட்டு என்னென்னா, அமாவாசையில் அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 2வது கொடுக்க வேண்டிய தானம் என்னென்னா வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தை வாங்கி அதையும் தானமாக இந்த அமாவாசையில் கொடுக்கணும். இது 2யுமே கொடுத்தாலும் தவறு கிடையாது, 1 கொடுத்தாலும் தவறு கிடையாது. இதை தொடர்ந்து 3வதாக நாம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னா பச்சரிசியும் வெல்லமும். இது 2ம் கலந்து ஊற வைத்து பசுக்கு கொடுக்கணும். இது 3 தான் நம்ம தானமாக கொடுக்கணும். இது 3 தானம் நாம் கொடுத்தாவே கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த 3 தானமும் கொடுத்து பயன் பெறுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த தாள்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களே. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தாள்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். நன்றி.